இந்த இனிய ஆசிரியர் தினத்தன்னைக்கு இந்த மாபெரும் பெண்மணியை பற்றி பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இந்த அச்சீவ்மெண்ட் இந்த பெண்மணி நடத்தின காலத்தில் பெண்களுக்கு மேற்படிப்புக்கான வசதியே கிடையாது. மேலும் வேலை செய்வதற்கான ஆப்ஷனும் குறைவு. பொதுவெளியில் பேசுவதற்கே அனுமதி கிடையாது. அறிவியல் ரீதியான ரெக்கக்னிஷனும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுது அப்படின்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஏற்படுத்திய சில புரோட்டோகால்ஸ் 5 கோடிக்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. நிறைய இறப்புகள். இப்போ இந்த பெண்மணியோட அப்ரோச் என்ன, அவங்க அப்படி என்ன ஸ்பெஷலா செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோயை குணமாக்கிறதுக்கு போறோம். ஓரளவு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், நம்ம உடல்நிலையை குணப்படுத்தக்கூடிய ஒரு இடம் ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போறவங்கள 100 பேர் போனாங்கன்னா 42 பேர் இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு மிக அதிகமான இறப்பு விகிதம் இருந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலைய தன்னந்தனியா ஒரு ஒற்றை பெண்மணி மாத்தினாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அந்த பெண்மணியோட ஒர்க்கு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது முழுசா பாருங்க இந்த வீடியோவை. இந்த பெண்மணி நீங்க நினைக்கிற மாதிரி மருத்துவர் கிடையாது, டாக்டர் கிடையாது, மேத்தமெட்டிஷியன் சொல்லலாம், அதாவது கணக்குல புலி, ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொல்லலாம். அந்த புள்ளி விவரங்களை எடுத்து தொகுத்து வழங்குறதுலையும் வல்லமை மிக்கவர். சமுதாய நல போராளி, சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வர நினைக்கக்கூடிய ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமுதாய போராளி. நோயாளிகளை கவனிக்கிறதுல இவங்களோட அன்பும் அரவணைப்பும் அதிகமா இருக்கிறதுனால இவங்களை ஒரு செவிலியர்னு சொல்லலாம், நர்ஸ்னு சொல்லலாம். சரிங்க, ஒரு கேள்வி. அதாவது வரலாறு படிச்ச எல்லாருக்குமே இந்த கிரிமியன் போர், கிரிமியா வார் அப்படிங்கிறத பத்தி படிச்சிருப்பீங்க. இதுல எத்தனை பேர் அப்ராக்சிமேட்டா இறந்தாங்க? இந்த போர்னால அதிகமா இறந்தவங்க எதனால இறந்தாங்க? ஆப்ஷன் ஏ, எதிர் நாட்டு வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியால குத்தி கிழித்து அதிக பேர் இறந்தாங்க. ஆப்ஷன் பி, போரினால் ஏற்பட்ட காயத்தில் இறந்தாங்க. ஆப்ஷன் சி, நோய் மற்றும் தொற்று வியாதிகளால் இறந்தாங்க. ஆப்ஷன் டி, அந்த நேரத்துல பரிமாறப்பட்ட உணவுகள்ல ஏற்பட்ட தொற்றுக்கள், ஃபுட் பாய்சனிங்னால இறந்தாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல கிரிமியன் வார்ல அதிகமான வீரர்கள் இறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி, நோய்கள் மற்றும் தொற்றுக்களால் மிக அதிகமான வீரர்கள் இறந்தாங்க போர்ல இருந்தவங்களை விட. இதுதான் இந்த பெண்மணி தன்னோட கண்ணால பார்த்திருக்கிறாங்க. 1854ல துருக்கி நாட்டுல ஸ்குச்சுரி ஹாஸ்பிட்டல்ல 1000 சோல்ஜர்கள் அட்மிட் பண்ணப்பட்டாங்கன்னா 402 வீரர்கள் அதுல இறந்திருக்காங்க. ஆஸ்பத்திரியிலேயே இறந்துட்டாங்க. அதாவது அந்த காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறது அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைனோ இல்ல இஸ்ரேல் காசா போரோ அந்த போர்க்களத்துக்கு போற மாதிரி அந்த காலத்துல ஆஸ்பத்திரிக்கு போறதுனா பாத்துக்கங்க, நிறைய இறப்புகள். இப்போ இந்த பெண்மணியோட அப்ரோச் என்ன, அவங்க அப்படி என்ன ஸ்பெஷலா செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். இப்படி இறக்கக்கூடிய வீரர்கள் இருக்க பார்த்தீங்களா, 1000 பேர்ல 420 பேர் இறக்குறாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு விடாம ஒவ்வொருத்தரையும் அவங்க எதனால இறந்தாங்க இதை ரெக்கார்டு பண்ணினாங்க. இது நடக்கிறது 1850ல. கம்ப்யூட்டர் கிடையாது, கால்குலேட்டர் கிடையாது, எந்த வித நவீன உபகரணங்களும் கிடையாது. மயிலிறகுகள் தொட்டு எழுதக்கூடிய பேனா, நோட்டு, பேப்பர், நோட்டுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் பேப்பர்ஸ். இரண்டாவது விஷயம், இந்த பெண்மணி அப்படி தான் சேகரித்த தகவல்கள் கொண்டு ஒரு சார்ட்டை உருவாக்குனாங்க, ஒரு வரைபடம் மாதிரி. இந்த வரைபடத்துல இந்த நோயினால் இவ்வளவு இறப்புகள், இந்த தொற்றுனால் இவ்வளவு இறப்புகள் அப்படின்னு காட்டக்கூடிய பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை மேனுவலா வரைஞ்சு உருவாக்குனாங்க. இந்த வரைபடத்துக்கு அவங்க கொடுத்த பேரு போலார் ஏரியா டயக்ராம், போலார் ஏரியா வரைபடம், காக்ஸ்கோம்பு வரைபடம் அப்படின்னு அவங்க இதை அழைச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகையான வரைபடங்கள், பை சார்ட், பார் சார்ட், இதுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இவங்க உருவாக்கிய இந்த வரைபடம். இந்த டயக்ராம் வரைபடம் மூலமா அவங்க ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்துல மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால ஆணித்தரமா நிரூபிச்சாங்க. போர்க்களத்தில் இறந்தவங்களை விட ஆஸ்பத்திரியில தடுக்கக்கூடிய தொற்று வியாதிகளால் இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தனக்கு மேல உள்ளவங்களுக்கு நிரூபிச்சாதான் அவங்க அதுக்குரிய ஸ்டெப் எடுக்க முடியும். அவங்க இதுக்கு நிறங்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிவப்பு நிறம் அப்படின்னா போர்க்களத்தில் இருந்தவங்க, ப்ளூ நிறம் அப்படின்னா ஆஸ்பத்திரியில இருந்தவங்க. இந்த மாதிரி நிறத்தை பயன்படுத்தி இந்த வேறுபாடை காமிக்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு வருவோம். இந்த பெண்மணியை லேடி வித் லேம்ப் அப்படின்னு இன்னைக்கும் ஃபேமஸா அழைக்கிறாங்க மக்கள். கையில் விளக்கு வைத்துக் கொண்டிருந்த பெண் அப்படின்னு இதுக்கு பேரு. இது ஏதோ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கிடையாதுங்க, இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. எதனால இந்த
பேர் அப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து நோய்க்கு வந்து கிருமி காரணம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த தொற்றுக்களுக்கெல்லாம் காரணம் வந்து கெட்ட காற்று, இந்த காற்றில் இருந்த கெட்ட காற்று மூலமாக தான் நோய்கள் பரவுது அப்படின்னு ஒரு தேரி வச்சுருந்தாங்க. இந்த தேரி இவங்க ஆழமாக நம்பினாங்க. அதனால இந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரியோட ஜன்னல்கள் எல்லாத்தையும் திறந்து வச்சாங்க. திறந்து வச்சு விளக்க பிடிச்சிட்டு நின்றுருக்கிறாங்க. எதுக்காகனா நல்ல காற்று உள்ள வரணும், கெட்ட காற்று வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க டெய்லி. ஆனா அவங்களே அறியாம அவங்க பண்ண நல்ல விஷயம் இதுல என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த கெட்ட காற்றை வந்து இந்த விளக்கு மூலமா அழிக்க போறேன்னு நினைச்சு பண்ணாங்க. ஆனா அவங்க ஜன்னலை திறந்து வச்சது தான் இங்க மெயின் விஷயம். இதன் மூலமா நல்ல காற்றோட்டம் உருவாச்சு. வென்டிலேஷன் இருந்தாலே வந்து பல பிரச்சனைகள் தீரும். ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னா அந்த வென்டிலேஷனே இல்லாம வச்சிருந்ததுனாலே அந்த காலத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. பல தொற்று வியாதிகள் உள்ளாரியே நிறைய பரவி இருக்கு. ஆனா இவங்க பண்ண விஷயம் ஜன்னலை திறந்து வச்சு வென்டிலேஷனை உருவாக்குனதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டை குறைக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நவீன ஆஸ்பத்திரிகளை ஜன்னல்ல திறந்து வச்சிருக்காம இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏர் கண்டிஷன்டு சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடியது. ஒருவேளை ஜன்னல் திறக்கல அப்படின்னா உள்ள ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. அது காரணம். நவீன ஆஸ்பத்திரியோட கம்பேர் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் இது நான் பேசுறதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படி இந்த ஸ்கச்சுவரி ஆஸ்பத்திரியில இந்த பெண்மணி பண்ண இந்த ஒரு செயல்னால இறப்பு விகிதம் குறைஞ்சிச்சா? அதான் இங்க பியூட்டி. எவ்வளவு குறைஞ்சிச்சு? ஆப்ஷன் ஏ 42% 35% குறைஞ்சது. ஆப்ஷன் பி 42% 20% குறைஞ்சது. ஆப்ஷன் சி 42% 10% குறைஞ்சது. ஆப்ஷன் டி 42% 2% குறைஞ்சது. கவுண்ட் பண்றேன் நான். 1 2 3. சரி, ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ஆச்சரியப்படுவீங்க. 42% 2% குறைச்சாங்க இறப்பு விகிதத்தை இதன் மூலமா. சரி, இப்போ இங்க ஒரு கணக்கியல் துறை நிபுணர், மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு ஏன் இவங்களை சொல்றோம் அப்படின்னா அவங்க கலெக்ட் பண்ண இந்த டேட்டா, அவங்க ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்பெல்லாம் வந்து அதிகமான இறப்புகள் ஏற்படுது, அப்ப அந்த இறப்புகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எப்பெல்லாம் நிறைய பேர் காயமடைந்து அட்மிட் ஆகுறாங்க, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதெல்லாம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அப்ப இருந்த சயின்ஸை வச்சு அதிகமா ஓவர் கிரவுடிங், நிறைய பேர் ஒரு இடத்துல குழுமினாங்க அப்படின்னா அந்த இடத்துல நோய்கள் வருது. புவர் சானிடேஷன், ஒரு இடத்துல சுகாதாரம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த சுகாதாரம் ஒஸ்டா இருக்கும்போது இறப்புகள் அதிகரிக்குது. சாப்பாடு குறைவா இருக்கு, போர்னால சாப்பாடு பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சம்னால வந்து பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த நேரத்தில் அதிகமான இறப்புகள் ஏற்பட்டுச்சு. எப்பெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு தேவையான உபகரணங்களோ மருந்துகளோ கிடைக்கலையோ அப்பெல்லாம் அதிகமான இறப்புகள் ஏற்படுது. இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. அதனால சுகாதாரம், அதிகமான மக்கள் கூடுவது, ஊட்டச்சத்து, இது எல்லாத்தையும் மேம்படுத்தினா இறப்பு விகிதம் குறையுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, மாடர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இந்த பிரின்சிபல்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கட்டாய சம்பந்தம் இருக்கு. எந்த காலத்திலயோ 150 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இப்படி வரும் அப்படின்னு கரெக்டா கணக்கு போட்டு இப்படித்தான், இதனாலதான் நடக்குது, அது நீங்க குறைங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றது வந்து இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இதை வந்து விக்டோரியா மகாராணி கிட்டே இதை கொண்டு போயிருக்கிறாங்க அந்த காலத்துல. இதுதான் இவங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த காலத்து குவீன் மகாராணி கிட்ட இந்த அவங்க போட்ட டயக்ராம், அவங்களோட கணக்குகள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் இந்த போர்ல இவ்வளவு பேர் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கன்வின்ஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல மகாராணி முன்னிலையில இதை வந்து ஒரு பிரசன்டேஷனா பண்றாங்க. அதுல வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கிற ரீஜன்ல பாருங்க, இது இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய இறப்புகளை நம்ம தடுத்திருக்கலாம். சிவப்பு கலர் போர்னால இருந்தவங்க, இதை நம்மளால தடுக்க முடியாது. கருப்பு கலர் வேறு பல காரணங்களால் இறந்திருக்கிறாங்க. இந்த ஒரு டயக்ராம், இந்த பிரசன்டேஷன் பிரிட்டிஷ் ஆர்மியவே மாத்துச்சு. என்டையர் மெடிக்கல் சிஸ்டம், மருத்துவத்துறையவே மாத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இப்ப கோவிட் வந்தப்போ கூட, கொரோனா போய் எங்கெங்க எவ்வளவு பேர் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க அந்த டேட்டா அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. பிளஸ் அந்த டேட்டா விஷுவலைசேஷன் நம்மளால வலைதளத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் இந்த நாட்டில் இவ்வளவு பேர் இறந்தாங்க அப்பெல்லாம் டெய்லி வரும் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே ஒருத்தர் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த பெண்மணியோட விளக்கங்கள், அறிவியல் விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்துறை, ஆஸ்பத்திரியோட சுகாதாரம் போன்ற விஷயங்களை மாற்றுவதன் மூலமாக நோய்களை விரட்டினாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த நோய் இந்த ஸ்டெப்ஸ்னால பிரிட்டிஷ் ஆர்மியை விட்டு போச்சு? காலரா ஏ, ஆப்ஷன் பி டைஃபாய்டு, ஆப்ஷன் சி மலேரியா, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ், எல்லா நோய்களும். என்ன சரியான பதில்னா டி, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ். எல்லா நோய்களையுமே விரட்டுனாங்க. மருந்து மாத்திரைகளால் இல்ல,
சுகாதார மேம்பாட்டினால அந்த காலத்துல கிருமியும் தெரியாது, கிருமிக்கான மாத்திரையும் தெரியாது. இந்த அச்சீவ்மெண்ட் இந்த பெண்மணி நடத்தின காலத்துல பெண்களுக்கு மேற்படிப்புக்கான வசதியே கிடையாது. மேலும் வேலை செய்வதற்கான ஆப்ஷனும் குறைவு. பொதுவெளியில் பேசுவதற்கே அனுமதி கிடையாது. அறிவியல் ரீதியான ரெகக்னிஷனும் உங்களுக்கு கிடையாது. ஆனா உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுது அப்படின்னா, 150 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஏற்படுத்திய சில புரோட்டோகால்ஸ், ஹைஜீன் புரோட்டோகால்ஸ் 150 வருடங்கள்ல 50 மில்லியன் உயிர்களை காப்பாத்திருக்கு. அதாவது 5 கோடிக்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அப்படி என்ன புரோட்டோகால்ஸ் அவங்க மேக் பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, கை கழுவுறது, சுத்தமான உடை அணியிறது, கழிவுகளை சரியா டிஸ்போஸ் பண்றது, ஆஸ்பத்திரியில் உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளை தொடர்ந்து சுத்தமாக வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்றது, பேஷண்ட்டை தனிமைப்படுத்தி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் தனிமைப்படுத்தி தனித்தனி பெட் கொடுக்கறது. சிம்பிளான விஷயங்கள்ங்க. ஆனா இந்த சிம்பிளான விஷயங்களை ஒருத்தர் தனியா இதை டாக்குமெண்ட் பண்ணி இதை செய்ய வைக்கிறதுங்கிறது, அதையும் ஒரு பெண்மணி அந்த காலத்துல செஞ்சது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய விஷயங்க. ஆக யார் இந்த பெண்மணிங்க? ஆஸ்பத்திரி இறப்பு விகிதத்தை 42% 2% குறைச்சது, செவிலியர்களோட எண்ணிக்கையவே அதிகப்படுத்தினது இந்த பெண்மணி தான். 27 மில்லியன் செவிலியர்கள் அந்த காலத்திலேயே அதிகமாக உருவானாங்க இவங்களோட மெத்தட்ஸ்னால. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் துறையை தன்னோட ஒரு மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்தினாங்க. பொது சுகாதாரத்துல மாற்றத்தை கொண்டு வந்த இவங்க தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். கண்டிப்பா இது ஒரு சூப்பரான விழிப்புணர்வு பதிவு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.